பொட்டுக்கடை மசாலா சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி ஊற வச்சு தேவையான அளவுக்கு போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடல மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கேரட்டு, வெங்காயம், புதினா, மல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயமும் நல்லா நறுக்கிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு இஞ்சி பூ விட்டு பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம். குழம்புத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். பட்டாணியும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்த கடல மாவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிண்டி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, மல்லி, புதினா போட்டுக்கலாம். ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுது.